வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிசம்பர் அப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட பதவியில் அவர் நீடிப்பாரா இல்லையான்ற மாதிரி தெரியல. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சசிகலா தலைமையே பார்த்தீங்கன்னா எல்லாருமே விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தன்னோட மகனை அரசியலில் கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி இடத்த வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இடம் பார்த்திங்கன்னா மிதுனை கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. இது சீனியருக்கு நிறைய பேர் பிடிக்கவே இல்லை. ஸோ பொதுக்குழு அப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளவு மீண்டும் அதிமுகவில் பிளவாகி திருப்பி இணையதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுகவில் இப்போ ஓபிஎஸ் சசிகலா இல்லாட்டியும் அது நிரந்தரம் கிடையாது. அவங்க இல்லாமல் பார்த்திங்கன்னா அதிமுகவில் பயணம் பண்ண முடியாது. எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷனில் இல்லைன்ற தெரியும் நிலவரம். என்ன தான் பார்த்திங்கன்னா அதிமுக பெண்கள் ஓட்டு இருந்தாலுமே ஒரு சில திட்டங்கள் 1000 ரூபா கொடுக்கறதுல பார்த்திங்கன்னா திமுக பக்கம் எல்லா பக்கம் ஓட்டு போயிடுச்சு. சிறுபான்மை ஓட்டும் பார்த்திங்கன்னா திமுக பக்கம் போயிடுச்சு. அப்போ ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கி வலுவாக பார்த்திங்கன்னா பயணம் பண்ணாதான் ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும். ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலா இணைக்காமல் ஒரு தேர்தலை சந்திக்க வாய்ப்பில்லை இனி 2026. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ்.